2024 நம்முடைய ஆராதனை என்ன ஆராதனையாக இருக்குது? 2024 கடைசி ஆராதனை. இன்னொரு ஆராதனை 2024 இல்லை. இனி ஆராதனை இருக்கும் எப்போ? 2025 தான் இனி ஆராதனை இருக்கும். அப்போ இந்த 2024 இந்த கடைசி ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? கொஞ்சம் கையை வைத்து காட்டுவோம். ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சிரித்து கொஞ்சம் பேசுங்க. எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சொல்லுங்கள். சொல்லுங்கள், பக்கத்தில் உங்களை சொல்லுங்கள் குட் மார்னிங். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமீன். சரி, பாருங்கள், இந்த 2024 நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்கிறாரு. அதை ரொம்ப கவனமாக இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் புத்தகத்துக்கு திருப்புவோம். பிலிப்பியர் என்கிற புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் எத்தனாம் அதிகாரம்? 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை இன்றைக்கி படிக்க போகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரைட், வசிப்போம். பிலிப்பியர் அதிகாரம் 1 6ஆம் வசனம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 5ஆம் வசனத்தை வாசிக்க. தமிழ்ல 5ஆம் வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குள் நற்கிரியை ஆரம்பித்தவர், உங்களில் நற்கிரியை தொடங்குகிறவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, கடவுள் ஒரு ஊழியரை கொண்டு ஒரு சபையை ஸ்தாபித்தார். அந்த சபையின் பேர் பிலிப்பி. இப்போ இருக்கு இப்போ நம்ம சபையின் பேர் என்னது? டிவைன் வேர்டு. நம்ம சபை பேர் ஞாபகம் இருக்குமா? என்ன நம்ம சேர்ச்சிட்டு பேர் என்னது? டிவைன் வேர்டு, தெய்வீக வார்த்தை. நம்ம சபையின் பேர் என்னது? தெய்வீக வார்த்தை. எத்தனை பேருக்கு சபை பேர் தெரியும்? எந்த சபைக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? டிவைன் வேர்ட் சர்ச்சுக்கு. அப்படின்னா தெய்வீக வார்த்தையின் சபைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆனால் இந்த ஆரம்ப காலத்தில் சர்ச் அப்படி இல்லாட்டி சபை உருவாக்கப்பட்ட பொழுது அங்கே பேர் இருக்கலை, சபைக்கு ஒரு பேர் இருக்கலை. அந்த ஊர் பேர் தான் சபைக்கு வச்சுருந்தாங்க. சரியா? இப்போ பிலிப்பு என்கிற சபையின் பிலிப்பு என்கிற நகரத்தில் அந்த ஊரில் ஒரு சபை இருந்தது. அந்த சபையின் பேர் என்னது? பிலிப்பியர் சபை. சொல்லுங்கள், என்ன சபை? பிலிப்பியர் சபை. இப்போ அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும். எப்படி வைப்பாங்க? கந்தான சபை. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? கந்தானையில் இருக்கிறோம். அப்போ இது கந்தான சபைன்னு தான் வைக்கணும். ஆனால் கந்தான சபைன்னு வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் கந்தானில் நிறைய சபை இருக்குது. அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கந்தான சபைன்னு வைக்காமல் டிவைன் வேர்ட் சபைன்னு வச்சுருக்கோம். இதில் தான் வித்தியாசம். ஆனால் இந்த சபையை ஸ்தாபித்தவர், இந்த சபையை ஆரம்பித்து வைத்தவர் யார்? பவுல் அடியார் தான் ஆரம்பித்தார். அவருடைய பேர் என்ன? சபையை ஸ்தாபித்தவர் பவுல் அடியார். இந்த பவுல் அடியார் சொல்கிறாரு, இந்த பிலிப்பியர் ஜனங்களை அவர் சபையை ஆரம்பிச்சுட்டு அங்கே சபை உருவாக்கப்பட்டு தலைவர்களை ஏற்படுத்தி சபை இப்போ போய்கிட்டு இருக்குது. பவுல் ஒரு வேறு தேசத்துக்கு போயிட்டார், வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டார். இப்போ நான் இருக்கிறேன் இங்கே, இந்த சேர்ச்சை ஸ்தாபிச்சுட்டேன், இந்த சபையில் நிறைய பேரை உருவாக்கி ஊழியத்துக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்திட்டு நான் ஒரு வேறு பட்டணத்துக்கு போகிறேன். சொல்லுவோமே, இங்கேருந்து நான் ஒரு இஸ்ராயல் தேசத்துக்கு போயிடுறேன், இல்லாட்டி ஒரு வேறு ஒரு ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டேன்னு வைங்களேன். இப்போ அங்கே போயிட்டு நான் உங்களை நினைவு கூறுகிறேன், உங்களை பற்றி நான் யோசிக்கிறேன். சரியா? உங்களுடைய ஆரம்ப நாட்களை குறித்து நான் யோசிக்கிறேன். எப்படி பற்றி யோசனை இருக்குது? பாதி பேருக்கு தன்னுடைய இறந்த காலத்தை பற்றி யோசிப்பாங்க இல்லையா? இப்போ பவுலும் தன்னுடைய ஊழியத்தின் இறந்த காலத்தை பற்றி யோசிக்கிறார். நான் ஆரம்பித்த எங்கே, இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண எந்த இடத்துல அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ எங்கே இருந்து அவர் யோசிக்கிறாரா? அவர் ஒரு ஜெயிலில் இருந்து யோசிக்கிறார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க போனதுனால அவர் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஒரு ஜெயிலில் போட்டு ஒரு சில நேரங்களில் அடுத்து சாக போகிறாரோ தெரியலை. அப்படியெல்லாம் அந்த காலத்தில் சட்டம் இருந்துச்சு. ஜெயிலில் பிடிச்சிட்டாங்கன்னா இருந்தால் அவங்கள கொன்றுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு அவர் யோசிக்கிறார். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களா, நான் இப்போ வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு நான் கந்தானையிலேருந்து சபையை பற்றி யோசிக்கிறேன். இந்த சபையை கட்டணுமே, இந்த சபைக்கு ஜனங்க வந்தாங்களே, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவர் வந்தார் இந்த சபைக்கு. அவர் பாருங்கள், நம்ம சபையில் 21 நாள் உபவாசம் போட்டிருந்த நேரம் சாப்பாடு கொடுத்தாரு, அவர் எங்களுக்கு எவ்வளோ ஒத்தாசை பண்ணார், அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம் தானே.
இப்ப பவுல் என்ன யோசிக்கிறாரு, இந்த பிற்காலத்தை பத்தி யோசிக்கிறார், இறந்த காலத்தை பத்தி யோசிக்கிறார். இப்போ ஒரு இடத்துல இருக்காரு, ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்காரு. எங்க இருக்காரு பவுல் அடியார்? ஒரு ஜெயிலுக்குள்ள. இந்த ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு யோசிக்கிறாரு இந்த பிலிப்பியர் சபையை பத்தி. யோசிக்கும் போது அவருடைய உள்ளத்துல மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் பெருகுது. அதை நினைக்கும் போதே அவருக்கு சந்தோஷம் வந்துட்டு. எதை பத்தி நினைக்கும் போது? இந்த பிலிப்பியில இருந்த சபையை பத்தி நினைக்கும் பொழுதே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன ஆச்சு? பொங்கி வலியுது. ஏன்? இந்த சபை அவருக்கு அவ்வளோ உதவி செஞ்சிருக்கு, அவ்வளோ பாசம் காட்டி இருக்குது, அவருக்காக நிறைய காரியம் செஞ்சிருக்கு. வேணா கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிச்சோம் தானே, 6ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கீழே வாசிப்போம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் யாரை ஸ்தோத்தரிக்கிறேன்? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிங்க. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறவரிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. பாருங்க, இந்த ஊழியக்காரனுக்கு எப்படி சந்தோஷம்னு கேட்டா, அந்த ஜனங்களை பத்தி இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு, ஒரு 10 வருஷம் அங்கிட்டு போயிட்டோன்னு 10 வருஷத்துக்கு பின்னால நடந்ததை யோசிக்கும் போது அவருக்கு பயங்கர சந்தோஷம். அந்த 10 வருஷ காலத்துல இருந்து, அப்படின்னா 1வது வருஷத்துல இருந்து 10ஆம் வருஷம் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா அவங்கள நினைக்கும் போது பவுலுக்கு ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி. அந்த தமிழ்ல சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு குத்தொழிப்பு, ஒரு பொங்கி ஒரு கொண்டாட்டம் அவருக்கு உள்ளுக்கு வருது. ஏன் கேட்டா, அந்த சபை அவ்வளோ நல்ல சபையா இருந்திருக்குது, அவ்வளோ அந்த பாஸ்டருக்கு உதவி செஞ்சிருக்குது, அந்த பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நாம ஒரு 2 விஷயம் வாழ்க்கையில் இருக்குது. நம்ம சபையில இருந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். புரியுதா? சொல்ல கேளுங்க. நம்ம ஏன் சபைக்கு வரோம்? நம்ம சபைக்கு வந்தா நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும், நம்முடைய குடும்பங்கள் நல்லா வரும், நம்முடைய வாழ்க்கை நல்லா வரும், நம்முடைய புத்தி நல்லா வரும். நம்ம அங்க இருந்து என்ன செய்யறோம்? சபைக்கு வரும்போது ஒன்று வாங்குறோம். இப்ப பாதி பேர் எப்படின்னா சபையில வாங்குவாங்க, ஆனா அந்த சபைக்கு அவங்க ஆசீர்வாதமா மாற மாட்டாங்க. ஆனா அந்த பிலிப்பிய சபை என்னன்னு கேட்டா, அது சபைக்கிட்ட வாங்கினது மட்டுமல்ல, சபைக்கு அது ஆசீர்வாதமா மாறி இருக்கு. இங்க இருப்பாங்க பாதி பேர் எப்படின்னு கேட்டா, எல்லாரும் இல்ல, இங்க சபையில எல்லாம் வாங்கிக்கிட்டு இதே இடத்துல இருந்து குத்தி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. தலையிடியா இருக்கும் அவங்களால. ஒரு நல்ல சர்ச்சுக்கு வர்றவனை கூப்பிட்டு எடுத்து குழப்புவானுங்க, மீட்டிங் போட்டு குழப்புவாங்க, வீட்டுக்கு விசிட் பண்ணி குழப்புவாங்க. பார்த்துறீங்களா? அந்த தொல்லைகளை ஒரு வேளை போனா நல்லோன்னு நமக்கு நினைவு வரும். அவங்கள பத்தி யோசிச்சாலே நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அவங்கள பத்தி நினைக்கும் போதே ஒரு மாதிரி கசப்பா இருக்கும். அவங்கள பத்தி யோசிச்சாலே ஒரு அருவருப்பா இருக்கும். ஏண்டா இவன் இப்படி இருக்கான்? இந்த 10 வருஷம் இவன் எங்கிட்ட இவ்வளவெல்லாம் படிச்சானே, இவன் இவ்வளவெல்லாம் நல்லது வாங்கினானே, ஏண்டா நமக்கு இப்படி பண்றான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த பிலிப்பியர் சபையை பத்தி பவுல் நினைக்கும் போது என்ன நினைக்கிறார்? அடே, இந்த மக்கள் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிலிப்பியரே, எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கல, ஆனா உங்களுக்கு மட்டும் என்ன ஞாபகம் இருந்து அப்பப்ப என்ன சரி எனக்கு கொடுத்து அனுப்புனீங்க, என் ஊழியத்துக்கு கை கொடுத்தீங்க, கொஞ்சம் காசை சேர்த்து நீங்க சபையில சேர்த்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. பாருங்க, அந்த ஊழியக்காரர் வேறொரு பட்டணத்துல ஊழியம் செய்யறாரு, ஆனா இந்த சபை என்ன செய்யுது? கொஞ்சம் சேர்த்து எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து நம்ம பாஸ்டருக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுக்கணும், அவருடைய சுகத்தை பத்தி நம்ம பார்க்கணும், அவர் எங்க ஊழியம் பண்றாரு நமக்கு தெரியல, அந்த ஊழியத்துக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும், அவருடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? பவுலுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த சபையை பத்தி பவுல் நினைக்கும் போது சொல்றாரு, உங்களை பத்தி நான் நினைக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை பத்தி எனக்கு சந்தோஷம் மகிழுகிறது, அது தேவனுக்கு முன்பதாக அவரே அந்த சாட்சி. நீங்க எத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? ஆமென். கை தூக்கி காட்டுங்க பயப்படாம. சபைக்கு சபைக்கிட்ட மட்டும் வாங்குறது இல்லை, சபைக்கு என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் எனக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
அந்த மாதிரி ஒரு நினைவு வந்துச்சுன்னா அது கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் அப்படித்தான் இருக்கணும். இங்கே இருக்கிற அந்த ஆசனங்களில் வாடி உட்கார்ந்து இருக்கிற இதில் பார்க்குற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம சர்ச்சுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். நானும் என் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்க பாப்பா, நானும் என் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நானும் என் சபைக்கு என்னவா இருப்பேன்? பிளெஸ்ஸிங்காக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமே. அப்போ இந்த பிலிப்பியருடைய இறந்த காலம், அவங்களுடைய இறந்த காலம், நமக்கு 3 காலம் கடவுள் கொடுத்துருக்காரு. யானைக்கு, பூனைக்கு, நரிக்கு 3 காலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அப்படி ஒன்று கிடையாது. அது கொடுத்ததை சாப்பிட்டு நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும். யாரு? நீங்கள் உங்கள் நாயை வளர்த்துருப்பீங்க பாருங்க. நாய்க்கு நீங்கள் கொடுக்கறது சாப்பிட்டுட்டு நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுங்கதா என்னமோ நடக்குது, அது பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷனுக்கு 3 காலங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி காலங்கள்? ஒன்று இறந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம். எத்தனை காலம் இருக்கு உங்களுக்கு? இருக்கீங்களா? என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், அதுக்கு பிறகு என்ன காலம்? எதிர்காலம். எத்தனை பேருக்கு எதிர்காலம் இருக்குது? பாதி பேருக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதிர்காலமே இல்லை, எனக்குதா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதிர்காலம் இல்லையே. அப்படி இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்குது. கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நிகழ்காலமும் அதே போல ஒரு இறந்த காலமும் இருக்கிறது. இப்ப இந்த சபையில இறந்த காலம் எப்படியாப்பட்ட காலம் இருந்திருக்குது? டப்பான காலம். இந்த சபையின் மக்களுக்கு இறந்த காலத்துல ரொம்ப ஸ்வீட் அனுபவங்கள் இருக்குது. அவங்கள பத்தி ஒரு பாஸ்டரே சாட்சி சொல்றாரு. அந்த காலத்துல அந்த பையங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த காலத்துல அந்த பையங்க என் ஊழியத்துக்கு கை கொடுத்தாங்க. அந்த காலத்துல அந்த பையங்க சமைச்சு சாப்பாடு எடுத்து சபைக்கு கொடுத்தாங்க. அவர் அவங்களுடைய இறந்த காலத்தை பத்தி எப்படி பேசுறாரு? ரொம்ப அருமையான இறந்த காலம். பாதி பேர் சொல்லுவான், ஒருத்தன் இருந்தான்டா என்கிட்ட, ஐயோ என் தலையை பிச்சுக்கிட்டே இருப்பான்டா, அவன் எந்த நேரம் என்னை கொடைவான், என் மனசுக்கு நிறைய அடைஞ்சல் பண்ணுவான், அப்படி சொல்லியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னு கேட்டா அவங்க எதிர்காலம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கல. அவங்க எதிர்காலம் மற்றவங்களுக்கு என்ன ஆயிட்டு? தலைவலியா மாறி இருக்கு. புரியுது சொல்றது? நீங்களும் நானும் நம்ம என்ன சொல்றது, நம்முடைய என்ன சொல்றது, இறந்த காலம் யாருக்கும் கஷ்டமான இறந்த காலத்தை உண்டு பண்ணக்கூடாது, சரியா? ஆனா இந்த பிலிப்பியர் சபை அவங்களுடைய இறந்த காலம் சபைக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குது. நிகழ்காலம் ஆசீர்வாதமா இருக்கு, எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்குது. ஆமேன்னு சொல்றீங்களா? உங்களுடைய இறந்த காலமும் நல்லா இருக்கணும், உங்க நிகழ்காலமும் நல்லா இருக்கணும், உங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, இறந்த காலமும் நலமா இருக்கும். ஆமே. நீங்க ஆண்டவரோடு நடந்தா உங்களுடைய இறந்த காலங்களும் கர்த்தர் என்ன இருப்பாரு? நலமாய் வைத்திருப்பார். அதே மாதிரி உங்களுடைய நிகழ்காலமும் நலமாய் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலமும் சொல்லுங்க நலமாய் இருக்கும். ஆமென். சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். ஆமென். எனக்குதா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் எங்களுடைய எதிர்காலமும். அப்ப இந்த சபை, இந்த பிலிப்பியர் சபை என்னன்னு கேட்டா, அவங்களுடைய இறந்த காலத்துல கூட அந்த சபை மற்ற சபைக்கு இல்லாட்டி பவுல் அடியாருக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2024ஆம் ஆண்டு முடிகிற நேரத்துல நம்ம கொஞ்சம் நின்று, நான் இன்னைக்கு பிரசங்கத்தின் தலையங்கம், உன்னுடைய வருஷத்தின் முடிவின் பொழுது நின்று சிந்தியுங்கள். என்ன பிரசங்கத்தின் தலையங்கம்? தலையங்கம் என்னது? வருஷத்தின் முடிவில் நின்று சிந்தியுங்கள். உங்க பக்கத்துல இருக்க சொல்லுங்க, வருஷத்தின் முடிவிலே நின்று சிந்தியுங்கள். என்ன செய்யணும்? வருஷம் முடிய போகுது, என்ன செய்யணும்? கொஞ்சம் நிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்திக்கணும். ரெடியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 2024 முடிய போகுது. இப்ப என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருந்தீங்க தானே. இப்ப சொல்றேன், ஆண்டவர் கொஞ்சம் நில்லுங்க. என்ன செய்யணும்? கொஞ்சம் சிந்திங்க. எத்தனை பேர் நிக்க போறீங்க? சிந்திக்க போறீங்க? பாதி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே பம்பர மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நிப்பாட்டவே மாட்டாங்க. இந்த வருஷங்கள் கடைசி வரும்போது ஒரு நாள் லீவ் போடணும். என்னத்துக்கு லீவ் போடணும்? நல்லா தூங்குறதுக்கு.
அப்படியா? ஒரு நாள் லீவை போடுங்க, போட்டு யோசிங்க, என்னடா நெஞ்சு பாருங்க, எப்படி போன வருஷம் நமக்கு இருந்துச்சு, 2024 எப்படி இருந்துச்சு, எங்கெல்லாம் தோத்தேன், எங்கெல்லாம் வெத்துனேன், என்ன தப்பெல்லாம் பண்ணேன், என்ன நல்லது பண்ணேன், என்கிட்ட என்னெல்லாம் இல்லாம போச்சு, என்னெல்லாம் நான் வாங்காம விட்டேன், என்னெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருந்துச்சு, எதெல்லாம் எனக்கு செய்ய முடியாம போச்சு. கொஞ்சம் நின்று என்ன செய்யணுமா, கொஞ்சம் சிந்திக்கணும். மனுஷர்களே, நீங்க என்ன பண்ணணும், குதிரை இல்லை, நீங்க ஓடிக்கிட்டே இருக்க, நீங்க பஸ் இல்ல, நீங்க அப்படியே போய்கிட்டு இருக்க, நீங்க மனிதர்கள். உங்களுக்கு 2-3 காலங்கள் இருக்குது. ஒன்னு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கொஞ்சம் நில்லுங்க. அந்த ஒரு நாள் நீங்க லீவு போடுறீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட். அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க உட்கார்றீங்க பாருங்க, அதுதான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. நிறைய படிச்சவங்க, அதே மாதிரி ஊழியக்காரங்க, பெரிய பெரிய வியாபாரிங்க ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாளோ 2 நாளோ லீவு போட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அவங்க யோசிக்கிறாங்க, எங்க நான் தப்பு பண்ணேன், எத்தனை லொஸ்ட் எனக்கு உண்டாச்சு, ஆமா எத்தனை லாபத்தை நான் உண்டு பண்ணேன், என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நான் செய்ய வேண்டியது செய்யாம போயிட்டு உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறாங்க, இந்த வருஷம் இந்த காரியம் நடந்துச்சு, அடுத்த வருஷம் இது இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்ற திட்டத்தை போடுறாங்க. எத்தனை பேர் நான் சொல்றது வேலைங்க, எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? ஒன்று 2-3 நாள் தான் இருக்குது மிச்சம். சரி, இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அதுக்கு பிறகு 4 ஆண்டுக்கு என்ன ஆக போகுது, 24 முடிஞ்சு 25 வரப்போகுது. இப்ப நில்லுங்க, யோசிங்க, உட்காருங்க ஒரு இடத்துல, யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே நான் சரியா வந்துட்டு இருக்கேனா, என் வழி ஓகேயா, சக்சஸா வந்துட்டேனா, விளங்குதா, இல்லை நான் கொஞ்சம் ஸ்பீட் குறைஞ்சிட்டா, என் வாழ்க்கையில நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொஞ்சம் நல்லா வந்திருந்தேன், ஆனா இந்த வருஷம் என் வாழ்க்கையில கொஞ்சம் தோல்வி ஆயிருக்குது. ஏன் தோல்வி ஆச்சு? ஒருவேளை நான் சோம்பேறியா இருந்துட்டனோ, ஒருவேளை நான் தப்பானதை அறிக்கை பண்ணிட்டனோ, ஒருவேளை நான் கசப்பு யாரு மேலேயாவது வச்சுட்டனோ, ஒருவேளை ஒருத்தனோட கூட நான் சாபமான காரியங்களை செஞ்சிட்டனோ, நீங்க செக் பண்ணணும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதான் வசனம் சொல்லுகிறது, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய். நீங்க என்னைக்கு உட்காருங்களோ அன்னைக்கு தான் தேவன் உங்களுக்கு அறிய பண்ணுவார். நீங்க நிறைய பேர் ஊழியம் 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 ஊழியம்னு ஓடி அந்த எங்க அம்மா உங்க பெரியம்மா நினைச்சு மாடா உழைச்சி மம்பட்டியா தேய்ஞ்சிட்டானுங்க. மாடா உழைச்சி மம்பட்டியா தேஞ்சிருவானுங்க. வாழ்க்கையில ஓடி இருந்த சதையெல்லாம் கரைஞ்சி முள்ளும் தோலும் ஆகியும் அப்பையும் ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உட்கார்ந்து திட்டமிட்டு பாருங்க, அடுத்த வருஷம் பெஸ்டா இருக்கும். திட்டமிட்டு ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. திட்டமிட்டு என்ன செய்யணும், ஓடணும், இலக்க செஞ்சு ஓடணும். அப்பதான் நீங்க இலக்கை கண்டடைவீங்க. 2024 இலக்க விட்டுட்டு ஓடி இருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? பாதி பேர் ஓடுவானுங்க. எப்படி ஓடுவானுங்க, இங்கே தான் இருக்கும் ஃபினிஷிங் இடம், வெற்றியின் முடிவு இங்கே இருக்கும், இங்கே ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்த அப்கான்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா, மலை நாட்டுக்கு போனீங்கன்னா, அங்கே நேர் ரோட் இருக்கும். இந்த பையனுங்க நேர் ரோட்டில் போவே மாட்டானுங்க. எப்போ பாரு குறுக்கு வழியில் தான் போவானுங்க. அண்ணன் ஒரு குறுக்கு இருக்கு, வாங்க ஏறிடுவோன்றான். இங்கிட்ட ஒரு குறுக்கு இருக்கு, அண்ணன் ஏறிடுவோன்றான். நேர் ரோட்டு போட்டு வச்சிருப்பான், போவே மாட்டானுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், இலக்கு இங்கே இருக்கும் அங்கே இல்லை, அப்படியே வேற ஒரு ஷார்ட்கட்டில் ஓடிடுறது. ஓடி முடிவுக்கு வரும்போது அநியாயம் கஷ்டப்பட்டேன், அநியாயம் உழைச்சேன், எல்லாம் வீணாயிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அடுத்த வருஷம் பெஸ்டா இருக்கணுமா, நல்லா உட்காந்து யோசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே நான் எங்கெங்க பிழை விட்டேன், எங்கெங்க வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணேன், அது எல்லாத்தையும் எனக்கு காட்டி கொடுங்க. போன வருஷம் செய்த தப்பை நான் அடுத்த வருஷம் செய்யக்கூடாது. போன வருஷம் இழப்புகள் உண்டாகிட்டு நான் இந்த வருஷம் இழப்பு உண்டாகக்கூடாது. போன வருஷம் நான் டார்கெட் பண்ணிருந்தேன், இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை கோடி ரூபாய் உழைக்கணும்னு, ஆனா அது எனக்கு மிஸ் ஆயிட்டு. ஆனா இந்த இயர் நான் அந்த இலக்கை கண்டடைவேன். ஏன் இலக்கு எனக்கு நடக்கல, அதுக்கு காரணம் என்ன, எங்க மிஸ் பண்ண, 4 மணிக்கு எழும்ப வேண்டியனா 5 மணிக்கு எழுப்பிட்டேனா,
5 மணிக்கு எழும்ப வேண்டியனா 6 மணிக்கு எழும்பிட்டேன்னா 4 ஹவர் வேலை செய்ய வேண்டிய நான் அதை ஒழுங்கா செய்யலையா? எங்க தப்பு நடந்தது டிக் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, அந்த இடத்த மூடுங்க. அந்த இடத்த நீங்க மூடிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கை வெற்றியின் வருஷமா இருக்கும். ஆமென், ஹalleluya. இருக்கீங்களா? சொல்றது விளங்குதா? நீங்க இந்த வருஷம் இதை சரி செய்யலைன்னா அடுத்த வருஷம் இதே பார்டரோட இதே தன்மையோட போனீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட ரொம்ப என்ன இருக்கும்? கீழே தான் இருக்கும். அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும்னா தம்பிமார்களே, சகோதரிகளே, அம்மாமார்களே, அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்னா இந்த வருஷம் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிறீங்க. அடுத்த வருஷம் பெஸ்டா இருக்கும். ஆமே. உங்க குடும்பத்தை சரி செய்யுங்க, உங்களோட வாழ்க்கையை சரி செய்யுங்க, உங்க தூக்கத்தை சரி செய்யுங்க, உங்க சோம்பேறித்தனத்தை சரி செய்யுங்க, உங்க வாயை சரி செய்யுங்க, உங்களுடைய எண்ணங்களை சரி செய்யுங்க, உங்க கிரியை சரி செய்யுங்க. அடுத்த வருஷம் பெஸ்டா இருக்கும். ஹalleluya. போன வருஷம் விட்டதெல்லாம் சரி செய்யாம அடுத்த வருஷத்துக்கு போயிடாதீங்க. நான் சொல்றேன், இறந்த காலம் திருப்பி வராது. ஆனா நிகழ்காலத்தை சரி செய்யுங்க, எதிர்காலம் திருப்பி வரும். ஆமென், புரியுதா? இறந்த காலம் இறந்ததுதான், எடுக்கல. தமிழ்ல அழகா வச்சிருக்காங்க அந்த காலத்துக்கு. சிங்களத்துல சொல்லுவாங்க அத்தீத்தேன்னு, ஆனா தமிழ்ல எப்படி சொல்லியிருக்காங்க? என்ன காலம் சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து. என்ன காலம்? என்ன காலம்? இறந்த காலம். அப்படின்னா செத்துச்சு. இறந்த காலம் என்னது? செத்துட்டாங்க. செத்து போயிட்டு செத்ததை உயிர்த்தெழ முடியுமா? செத்ததை ஒண்ணும் பண்ணல, புதைச்சிடும். அப்படின்னா உங்களுடைய இறந்த காலம் செத்த காலம், நிகழ்காலம் உயிரோடு இருக்க காலம், எதிர்காலம் உயிரோடு இருந்ததெல்லாம் வெற்றி பெறுகிற காலம். ஆமென். எதிர்காலம் உயிரோடு எழும்பினதெல்லாம் என்ன இருக்கணுமா? வெற்றி பெறுகிற காலம். ஹalleluya. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய எதிர்காலம் பெஸ்டா இருக்கும். என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா பெஸ்டா இருக்கும்? நீங்க இறந்த காலத்துல படிச்ச பாடங்களை எடுத்து நிகழ்காலத்துல பயன்படுத்துங்க. என்ன செய்யணும்? உங்களுடைய இறந்த காலத்துல நீங்க நிறைய பாடம் படிச்சிருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பாதி பேர் எப்படின்னா, கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. உங்ககிட்ட உங்ககிட்ட கேட்குறேன், இறந்த காலத்தில் நடந்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட பணம் இருக்கும் பொழுது 50 நண்பர்கள் இருப்பாங்க. உங்ககிட்ட பணம் இருக்கும் போது 50 நண்பர் இருப்பான். ஒருத்தன் அதை கொண்டாடவா, இதை கொண்டாடவா, அதை செய்யவா, இதை செய்யவான்னு 50 பேர் இருந்திருப்பான். உங்களோட பணம் இல்லாம போனோன்னு ஒரு நண்பனும் உங்களுக்கு இருக்கல. இப்ப நீங்க என்ன பாடம் படிச்சிருக்கீங்க? அந்த இறந்த காலத்துல என்ன பாடம் படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? பாடம் படிக்கிற ஒரு பாடமும். நான் சொன்னது விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? உங்களுடைய இறந்த காலத்துல உங்களுக்கு பணம் இருக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. உங்களோட பணம் இல்லாத பொழுது நண்பர்கள்லாம் போயிட்டானுங்க, நீங்க மட்டும் மிச்சப்பட்டீங்க. இப்ப என்ன பாடம் படிச்சீங்க? என்ன பாடம் படிச்சீங்க? சொல்லுங்க. ஒரு பாடமும் படிக்கலையா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்கன்னா கொஞ்சம் கை கட்டு. நீ இருந்து போயிருக்க மாதிரி எனக்கு விளங்குது. இல்ல வாழ்றீங்களா? ஆமென். என்ன பாடம் படிச்சீங்க நீங்க? என்ன பாடம் படிச்சிருப்பீங்க? மனுஷன் எப்படியாப்பட்டானா ஒரு ஓனா மாதிரி. அவன் கலர் மாறும். மனுஷன் எப்படியாப்பட்டவன்? ஒரு ஓனா மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தா அவன் அப்படி காட்டுவான், உங்கள்கிட்ட இல்லைன்னா அவன் கலரே மாறிடும். நீங்க ஒரு பாடம் படிச்சிட்டீங்க. என்ன பாடம் படிச்சிட்டீங்க தெரியுமா? நான் இனிமேல் கொண்டு மனுஷனை நம்ப கூடாது, கர்த்தரை மட்டுமே நம்பணும். ஆமென். இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா இந்த நிகழ்காலத்துல இறந்த காலத்தினால நிகழ்காலத்துக்கு ஒரு பாடம் கிடைச்சிட்டு, இந்த பாடத்தை ஒழுங்கா படிச்சதை செயல்படுத்தினீங்கன்னா உங்க எதிர்காலம் கோடீஸ்வர எதிர்காலமா இருக்கும், சமாதானமான எதிர்காலமா இருக்கும், வெற்றி நிறைந்த எதிர்காலமா இருக்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இறந்த காலத்துல படிச்ச பாடங்களை மறக்கிறாங்க. அங்கதான் தவறு நடக்குது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்களுடைய இறந்த காலத்துல நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த என்ன சொல்றது,
இந்த அற்புதமான கிரியை செய்யாதவங்க யாருமே இல்லை வாழ்க்கையில், இல்லையா? என்னது அற்புதமான கிரியை? கடன் வாங்குறது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வாங்குவான். இலங்கை வந்து உலகம் எங்கும் கடன் வாங்கியிருக்கு. நம்ம பெரிய நாடு, நம்ம வந்து எவ்வளோ பெரிய வெற்றியான நாடுன்னா யாருக்கிட்டனாலும் கடன் வாங்கிட்டோம், சரியா? கடைசியாக பங்களாதேஷ்லேயும் கடன் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம நாடு ரொம்ப அருமையான ஒரு நாடு. கடன் வாங்கியிருப்போம். ஒருத்தர் ஒவ்வொரு காரியத்தில் கடன் வாங்கிடுறாங்க. இந்த கடனை நீங்கள் வாங்கிட்டு பட்ட ஒரு பாடு இருக்கு பாருங்களேன். மதிப்பை இழந்திருப்பீங்க, மரியாதையை இழந்திருப்பீங்க. உங்களுக்கு கௌரவப்படுத்துகிற உங்களை கௌரவப்படுத்தாம விட்டுருப்பான். பேசுவான் பாருங்க ஒரு பேச்சு, இந்த கடன்காரனுக்கு அந்த பேச்சே அவனை நாண்டுக்கிட்டு சாகிற மாதிரி பேசுவாங்க. எனக்குதா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பேசுவாங்க கடன் கொடுத்தவங்க. அடே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, என்னடா அப்படி இப்படிடா அப்படி பேசுவாங்க. கொஞ்சம் பேச்சு அப்படி அவனை இல்லாம ஆகிற மாதிரி பேசுவாங்க, கடனை வாங்கிட்டான். இப்போ நீ என்ன பாடம் படிக்கணும்? இதெல்லாம் கேட்டுட்டும் கருங்கல்லில் என்ன சொல்றது, அந்த மழை தண்ணி பட்ட மாதிரி கருங்கல் மாதிரி இப்படியே வாடுறது. இந்த வருஷமும் கடன் வாங்குவேன். போன வருஷம் கடன் வாங்கி இத்தனை பேச்சு கேட்டும் இந்த வருஷமும் கடன் வாங்க போகிறது. நல்லா நேசிக்கிறேன். என்கிட்ட பல முறை கேட்டாங்க, கிரெடிட் கார்டு தரவான்னு. பேங்க்லேயே கேட்டாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு தரவா அப்படின்னு. எடுங்களேன், கிரெடிட் கார்டு தரோம். நான் சொன்னேன், நான் எதிர்காலத்துக்கு இன்னைக்கு கடன் வாங்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு என்ன சொல்றது, கடன் ஆகிறதுக்காக, நாளைக்கு கடன்காரன் ஆகிறதுக்கு இன்னைக்கே நான் கடனுக்கு ஆகுறோம். அதான் கிரெடிட் கார்டு. வேணாம், எனக்கு என்ன இருக்கோ நான் அதில் செலவழிக்கிறேன், என்ன இருக்குதோ அதில் நான் வாழ படிக்கிறேன். ஆனால் நான் கடன் வாங்க மாட்டேன். நான் சொல்றது நல்லா கேளுங்க. நிறைய வேலை செய்யக்குள்ள கிரெடிட் கார்டு தேவைப்படுது. அப்போ கூட நான் கிரெடிட் கார்டு வாங்கலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்க வாழ்க்கையில், இறந்த காலத்தில். அந்த பாடம் உங்கள் மான மரியாதை, உங்களுக்கு இருந்த மேன்மை, உங்களோட கௌரவம் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. உங்கள் பேரை வந்து என்ன ஆயிட்டு, துவைச்சி சவுக்காரம் போட்டு துவைச்சி, ரின்சோவில் போட்டு துவைச்சி, கும்மி காய போட்டு வச்சிருக்காங்க. உங்கள் பேரை கேட்டால அவனா எனக்குதான் சொல்லுவாங்க. அவர் பேர் தான் அம்மா, அவரா அப்பா ரொம்ப வாங்குவாரே, உங்கள்கிட்டையும் வாங்கிட்டாரா? அவர் சொன்னோன்னு சொல்லுவாங்க, அவர் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கியிருந்தாரு. நான் உங்கள்கிட்டையும் வாங்கிட்டாரோ? ஆமாம், அவர் எனக்கிட்டையும் வாங்கிட்டாரு. அது மாதிரி ஒரு பேர் இருக்கும். சரி, இதை மாற்றணுமா? நீங்கள் என்ன படிக்கணும்? இனிமேல் என் வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீதிமான் அப்பத்துக்காக இறைந்து திரிய மாட்டான். இருக்கீங்களா? சொல்றது வேலைங்கதா. நீதிமான் என்ன செய்ய மாட்டானா? அப்பத்துக்காக என்ன செய்ய மாட்டானா? இறைந்து திரிய மாட்டான். நீங்க சொல்லணும், அறிக்கையிடணும், நான் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை படிச்சுட்டேன், அடுத்த வருஷம் என்னுடைய அடுத்த எதிர்காலம் இந்த நிலைமையில நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா, நான் கேட்டேன் பாரு ஒவ்வொரு வார்த்தைகளும், அதை கொண்டு ஒரு பாடத்தை படிச்சுட்டேன். நான் இனிமேல் அது செய்ய மாட்டேன். யாரிடத்திலையும் நீதிமானா இருக்கிறேன்னா கையேந்தி திரிய மாட்டேன். என் ஆண்டவர் மற்றவன்கிட்ட கையேந்தி வைக்க விடுவதில்லை. ஆண்டவருடைய புள்ள அப்பா தாவீது சொல்றாரு, நான் வாலிபனா இருந்தேன், இப்பொழுது நான் வயோதிபதா மாறிட்டேன். நான் கண்ணை இந்த பூமிக்கு கீழே தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்பவர்கள் அப்பத்துக்காக இறைந்து திரிவது இல்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்பத்துக்காக என்ன செய்யறது இல்லையா? இறைந்து திரிவதில்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த 3 காலங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறது என்னத்துக்குன்னா, உங்களுடைய அது உங்களுடைய இறந்த காலத்துல இருந்து பாடங்களை படி, அந்த பாடங்களை நிகழ்காலத்துல படிச்சு அதன்படி செய். அப்ப எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க 2024 எனக்கு இருக்கிறது, 2025 எனக்கு இருக்கிறது, 2024 கடைசி 3 நாள்னு இருக்குது. இருக்கீங்களா? கடைசி 3 நாளும் மிச்சமா இருக்கு. இந்த 3 நாள் நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, இந்த 3 நாள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, இந்த 3 நாள் என்ன செய்வேன்னு சொல்லி தீர்மானங்கள் எடுக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நல்ல முடிவுகள் இந்த 3 நாளுக்குள்ள எடுப்பீங்களா இருந்தா அடுத்து 365 நாளும் சூப்பரா இருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென்.
இந்த 3 நாள் முடிவுகள் உங்களுக்கு 365 நாளும் சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? எத்தனை பேருக்கு 365 நாள் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 நாள் நல்ல முடிவு எடுக்கணும். ஆமே. இந்த 3 நாள்ல கர்த்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்க போறாரு. நீ படிச்ச பாடங்களை, நீ கற்றுக்கொண்டதை செயல்படுத்த போறியா? இல்ல நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன், நான் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி நினைச்சேன், அந்த மாதிரி நான் இப்ப நினைக்க மாட்டேன், இனி இந்த விஷயத்தெல்லாம் இப்படி மாத்துவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கைய இன்னமும் அதிகமான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா தேவன் மாத்துகிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் 2024 கடைசிக்கு வந்திருக்கிறோம். நான் சொல்றேன் 2024ல அவுக்க வேண்டிய விஷயத்துல அவுத்து விட்டுருங்க. காலையில் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த கள்ளு குடிக்கிறதுக்கு கிராமங்களுக்கு மக்கள் வருவாங்களாம். வந்து கள்ள குடிச்சிட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிடுவாங்களாம். இப்போ என்ன நடந்திருக்குது? ஒரு நாள் கள்ளு குடிக்கிறதுக்கு இந்த கிராமத்துக்கு மக்கள் வந்தாங்களாம். ஒரு கூட்டம் வந்துச்சான், ஒரு கொஞ்சம் பேர். அவங்க வேற நாளை விட கொஞ்சம் காசு கூட கொண்டு வந்துட்டாங்க. அப்போ படகுல வந்து இறங்கி போயிட்டு கல்லை குடிச்சிட்டு இருக்கானுங்க. நல்லா உட்காந்து கல்லை நல்லா குடிச்சிட்டு வேற நாளை விட கொஞ்சம் கூட குடிச்சிட்டானுங்க. குடிச்சிட்டு வெறியோட வந்து படகுல ஏறிட்டானுங்க. ஏறி என்ன சார் துடுப்பு அடிக்கிறாங்க. துடுப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அடிக்கிறானுங்க முடிவில்லாமல் அடிக்கிறானுங்க. பார்த்தா விடிய 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 போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஊர் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. எப்படியோ விடிஞ்சிச்சு. விடிஞ்சோடனே பார்க்குறானுங்க, அதே கடலில் தான் இருக்கானுங்களாம், அதே இடத்துல. என்ன காரணம்? என்ன காரணம்? கப்பலை துடுப்பு அடிக்காம இருந்தது காரணமா? இல்லை. என்ன காரணம் தெரியுமா? கயிறு அவுக்கலை. அந்த படகை கட்டி வச்சிருந்த கயிறை என்ன பண்ணலை? அவுக்கலை. நிறைய பேர் இப்படிதான் கயிறு அவுக்காம 2025க்கு போறாங்க. நான் சொல்றேன் 2025க்கு போகணும்னா கயிறு என்ன செய்யணும்? அவுக்கணும். நான் அவனோட கசப்பு அவனை மன்னிக்க மாட்டேன், நான் அவனோட கோபம் மன்னிக்க மாட்டேன், இதெல்லாம் அவுத்து விடுங்க. இல்லைங்கதா? ஒருத்தன் நம்மளோட கோபமா இருக்கானா விட்டுருங்க. நீ போறியா போப்பா, நான் உன்னோட ஓண்ட லெவலுக்கு நான் வர மாட்டேன். அதை சொல்லுவாங்க வந்து கழுதையும் புலியும் போனிச்சான் ஒரு வழக்கு சொல்ல. அந்த கழுதை சொன்னிச்சா வந்து புல் வந்து சிகப்பு நிறம் அப்படின்னு. அப்ப புலி சொன்னா இல்லடா புல்லு சிகப்பு நிறம் இல்லை பச்சை தான் சொன்னா. அப்ப கழுதை சொன்னா இல்ல இல்ல அது சிகப்பு நிறம் தான் அப்படின்னு. சரி அப்ப போவோம் வா ராஜா கிட்ட கேட்க அப்படின்னு. ராஜா யாரு? சிங்கம். கழுதையும் புலியும் போனிச்சான். கழுதை சொன்னா ராஜாவே உங்களுக்கு தெரியும் தானே புல் வந்து சிகப்பு நிறம் தான் அப்படின்னு. அப்ப புலி சொன்னா என்ன ராஜாவே புல் எங்க சிகப்பு நிறம் பச்சை நிறம் தான் அப்படி. முடிவு என்ன சொல்லியிருப்பார் ராஜா? ராஜா சொன்னாராம் கழுதை சொன்னதுதான் சரி, புல்லு வந்து சிகப்பு நிறம் தான் அப்படின்னாராம். கழுதைக்கு ரொம்ப இந்த புலிக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான். பாருங்க இந்த ராஜா ஏன் இப்படி தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு ராஜாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுச்சான். தீர்ப்போடு கூட தண்டனை. என்ன தண்டனை? 1 வருஷத்துக்கு இந்த புலிக்கு இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு ஒரு தண்டனையும் கிடைச்சிட்டான். அப்புறம் கழுதை சந்தோஷமா போனிச்சான். அப்படியே கழுத்தை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா பத்தியா நான் சொன்னது தானே உண்மை அப்படின்னு போனிச்சான். அப்ப புலி கொஞ்சம் நின்று ராஜா கிட்ட நின்று கேட்டுச்சான், என்ன ராஜாவே உங்களுக்கே தெரியும் புல் வந்து பச்சை நிறம் தானே, அது எப்படி நீங்க சிகப்பு நிறம்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்பதான் ராஜா சொன்னாராம், நீ வந்து கழுதையா, நீ வந்து யாரு? புலி. இவனோட போயிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ண தானே, நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணது பத்தாது ஏன் டைமே நீ வேஸ்ட் பண்ணிட்ட. உனக்கு நான் தண்டனை கொடுத்தது என்னது? புல் சிகப்புக்காக இல்லை, இவனோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. எத்தனை பேர் சொல்றீங்க ஒருத்தர் சில டைம் கொடுக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்? ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்க வெளில போறதும் இல்லை, அவங்கள வெத்தியும் வேலை இல்லை. நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்களோட சண்டை பிடிக்கிறான்னா என்ன செஞ்சிடணும்? இப்படியே பாய்ன்னு சொல்லிக்கிட்டே போயிடணும். அவன் சண்டை பிடிச்சி எவ்வளவு நேரத்துக்கு சண்டை பிடிச்சி அவன் பாட்டில் போயிடுவான். நீங்க அவனோட சண்டை பிடிக்கிறீங்க. இந்த 2024ல படிங்க ஒரு பாடத்தை. என்ன தெரியுமா? யாரோடையும் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. நான் சொல்றேன், ஒரு முட்டாளை கூட பைபிள் சொல்லுது, முட்டாள நல்லா கேளுங்க, அறிவில்லாதவனை அறிவாளியா மாத்தலாம், தாழ்மை உள்ளவனை அறிவாளியா மாத்தலாம்.
முட்டாள நீங்க புத்திமானா மாத்த ட்ரை பண்ணாதீங்க. நீங்க முட்டாள புத்திமான ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா இன்னொரு எதிரியை உருவாக்கிக்கிறீங்க. யாருக்கு எதிரியை உருவாக்குறீங்க? உங்களுக்கு விரோதமா எதிரி ஒன்று உருவாக்குறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த முட்டாளையும் நீங்க போயிட்டு என்ன செய்யக்கூடாது, அறிவாளியா மாத்தாதீங்க. ஏன்னா அவன் முட்டாள், நீங்க சொல்றதை அவன் கேட்க மாட்டான். கடைசி அவங்களுக்கு எதிரியா மாறுவான். இவன் யாரு எனக்கு இது சொல்றதுக்கு? இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது எனக்கு இதை பத்தி சொல்றதுக்கு? இவன் என்ன ஓகே நல்லவனா? இவன் புத்திசாலியா? இவன் பாரு, இவன் பெரிய படிச்சவன் மாதிரி எனக்கு பேசுறான். இவனுக்கு எப்படி பேச முடியும்? எனக்கு என்ன ஆகும்? யார் உங்களுக்கு வந்திருக்குது? உங்களுக்கு எதிரி உருவாக்கி இருக்கான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எதிரிகளை உருவாக்க வேண்டாம். ஏன்னா நீங்க முட்டாளுக்கிட்டு பேசாம விடுறது நல்லது. சொல்லுங்க ஆமீன் சொல்லி. கை உயர்த்தி என்ன சொல்லு? 2020 என்ன பாடம் படிக்கணும்? முட்டாளோட பேச போகாதீங்க. நீங்க பாட்டுல கையை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க. அவன் நினைப்பான் நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி, நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு தான் தெரியும் நீ யாருன்னு. நம்ம புரிஞ்சுக்கணும், நீ தாண்டா இருக்கிற நல்லவன். ரைட் ரைட். சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாருக்கிட்டையும் போயிட்டு இது பற்றி பண்ணிக்க போகாதீங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, நீங்க உங்க வழியில நில்லுங்க. ஆமேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலும் கடவுளுடைய பிள்ளைகள் அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்லா வரணும்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டெக்னிக், ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உட்காருங்க, நல்லா யோசிங்க. எங்கெங்க தப்பு விட்டீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. ஆமேன். அதெல்லாம் டிக் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். ஆமேன். நான் சுத்தி பார்க்குறேன், என்ன இடத்துல நான் தவற விட்டுருக்கேன், எந்த இடத்துல நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், எந்த இடத்துல நான் வெற்றி பெற வேண்டியதா இருக்குது. எழுதுங்க. எத்தனை பேர் ரெடி? ஆமேன். எத்தனை பேர் ரெடி? நைட்டுக்கு சரி கொஞ்சம் உட்காந்து எழுதுங்க. ஆமேன். அதோட ஒரு முக்கியமான வேலையை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. என்ன தெரியுமா? கடவுள் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணாரோ அந்த உதவியை நீங்க கண்டுபிடிங்க. இந்த வருஷம் கடவுள் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாரோ அதையும் எழுதுங்க. ஆமேன். உணவு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு, நல்லங்கதான். ஆமேன். உங்களை காப்பாத்தினார், உங்களை போஷித்தாரு, உங்களோட பிசினஸ் ஆசீர்வதிச்சாரு. ஆமேன். கடவுள் செய்த எல்லா நன்மை என்ன பண்ணணும்? எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நினைங்க. ஆண்டவரை எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க என் பக்கத்துல நீங்க இருந்தீங்க, ஒரு அப்பாவை மாதிரி இருந்தீங்க, ஒரு மெய்ப்பனா இருந்தீங்க, ஒரு டாக்டரா இருந்தீங்க, ஒரு ஆலோசகரா இருந்தீங்க, ஒரு சமாதான பிரபுவா இருந்தீங்க, ஒரு தைரியத்தின் தேவனா இருந்தீங்க, ஒரு நண்பனா இருந்தீங்க, நல்ல ஒரு ஆலோசகரா இருந்தீங்க. எவ்வளோ காரியங்கள் எனக்கு செஞ்சீங்க இந்த வருஷத்துல. அந்த காரியங்களை சேர்த்து எழுதி அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம், மற்றதுக்கு ஒரு அப்போ மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஓட்டி விடுங்க, அதெல்லாம் அகட்டி விடுங்க. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று போடுங்க. ஆமென். என் ஆண்டவர் என்னோட இருந்தார். ஆமென். அவர் இருந்ததுனால ஒரு சேதைக்குள்ள பாய்ஞ்ச இந்த வருஷம் மதில தாண்டது. ஹல்லேலூயா. அவர் இருந்ததுனால நான் கையிட்டதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணாரு. பிஸ்னஸ் நல்லா வந்திருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் நல்லா இருக்குது. நான் போடுற சாமத்தை மக்கள் வாங்குறாங்க. இந்த வருஷம் போன வருஷத்தை விட என் வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்பட்டுச்சு, என் சூழ்நிலைகள் மாறிச்சு. கடவுளுக்கு ஒரு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். அவர் என்னோட இருந்தனால தான் நான் இந்த வருஷம் சக்சஸ் ஆகினேன். போன வருஷம் 23 விட 24 கொஞ்சம் நல்லா வந்துருங்க. அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. இதுதான் நீங்க இந்த வருஷம் கடைசியில் இந்த 3 நாள் இருக்குது. இந்த 3 நாள்ல நீங்க இந்த 3 நாளை எடுத்து அதுக்காக பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். பழையவெல்லாம் ஒதுக்குங்க, பழைய காரியத்தெல்லாம் அகற்றுங்க, புதுசா சிந்திங்க. ஆண்டவர் இருந்த தயவை காட்டி பாக்கிலும் அடுத்த வருஷம் இந்த வருஷம் இருந்த கிருபையை பாக்கிலும் பெரிதான கிருபை கொண்டு போவார். ஆமென். பெரிதான விசுவாசம். ஆமென். பெரிதான கிருபை, பெரிதான ஆசீர்வாதம், பெரிதான பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 3 நாள் நமக்கு இருக்கிறது. இந்த 3 நாள்ல நீங்க நினைங்க, கர்த்தாவே நீர் செய்த காரியங்கள் அபூர்வமானது, நீர் செய்த காரியங்கள் ஆச்சரியமானது, நீர் என்னோடு இருந்தா